ஹீரோவும் ஹீரோயினும் வந்து சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஓகே. ஹீரோ ஹீரோயின். ஜென்யூனான ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. வேற ஒரு பொண்ணுக்கு ஹீரோ மேல க்ரஷ் இருக்கும். ஓகே. அதே மாதிரி ஹீரோயினுக்குமே வேற ஒரு பையனுக்கும் ஹீரோயின் மேல க்ரஷ் இருக்கும். வேற ஒரு பையனுக்கு ஹீரோயின் மேல க்ரஷ் இருக்கும். ஓகே. அப்புறம் அவங்க 2 பேரும் ஒரு கட்டத்துல வந்து கமிட் ஆயிருவாங்க. இவங்க 2 பேரும் கமிட் ஆவாங்க, அவங்க 2 பேரும் கமிட் ஆவாங்களா? அவ்வளவுலாம் கேட்காது எனக்கு குறுக்க பேசாத. அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவாங்க இவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்றது தெரிய வரும். அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க. அந்த படமா? என்ன பாட்டு இது? பாடு. இது பிரசாந்த் ஷாலினி அந்த படம், பிரியாத வரம் வேண்டும். இது ரொம்ப 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 ஈஸி. ஓகேவா? சொன்னனே கண்டுபிடிச்சிருவீங்க. இது ஈஸின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கல. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும் சொல்லு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. மூவில இருக்க முக்கியமான கேரக்டர்ஸ்க்குலாம் நிறைய கனவு இருக்கு. ஒருத்தங்களுக்கு ஒவ்வொரு கனவு. ஓகேவா? சரி. அந்த கனவு பண்றதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க, பட் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எதுவுமே கடைசி வரைக்கும் அவங்களால முடியவே மாட்டேங்குது. அப்ப திடீர்னு தேவதூதன் மாதிரி ஒருத்தர் வராரு. அவர் தான் ஹீரோ. அவர் வந்த உடனே இவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறுது. ஓகேவா? அரையன் 300 இதுல கடவுளா? இல்ல, இரு நான் முழுசா சொல்லிடுறேன். சோ தன்னை பத்தி கவலைப்படாத ஹீரோ. இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? இப்போ நான் சொல்ல போற படத்தை ஆடியன்ஸ் கெஸ் பண்ண போறாங்க என்ன படம். ஆக்சுவலா மூவில ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணி ஃபைனலா பேரண்ட்ஸ் எதிர்த்து அவங்க சேர்ந்து கல்யாணம் பண்றதுதான் யூஷுவல் கதையா இருக்கும். பட் இந்த படம் வந்து டோட்டலா ஆப்போசிட்டா இருக்கும். எப்படின்னா பேரண்ட்ஸே ஃபர்ஸ்ட் சேர்த்து வைப்பாங்க, ஆனா இதுங்க லூசுக்கு மாதிரி பிரிஞ்சிருங்க. இதுதான் ஆக்சுவல் படமே. சோ இவங்க திருப்பி சேருவாங்களா, இவங்களா சேருவாங்களா, இவங்க சேர்ந்தா பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒத்துப்பாங்களா அப்படின்றதான் பிளாட்டே. ஸோ ஃபைனலா இவங்க எப்படி என்னென்னலாம் பண்ணி திருப்பி அப்பா அம்மாவை சம்மதிக்க வச்சு எப்படி வந்து சேர்றாங்க அப்படின்றதான் கதை. இந்த மாதிரி நிறைய கதை இருக்கலாம், பட் நான் சொல்றது ஒரு முக்கியமான படம். அது என்னன்னு நீங்க கெஸ் சொல்லுங்க.